நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி 204வது எபிசோடாக எந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு அதிபயங்கரமான மோகினி சம்பவம் தாங்க. இந்த சம்பவமானது 2012 அந்த காலகட்டங்களில் போன எபிசோடில் நம்ம கண்ணன் அன்புராஜ் அவங்கள பார்த்தோம் இல்லையா, அதில் கண்ணன் அவருக்கு தாங்க இந்த சம்பவமானது 2012 நடந்திருக்குது. இது பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இது வேறு மாதிரியான ஒரு சம்பவம். போன சம்பவத்தை பார்க்க விரும்பக்கூடிய நபர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குதுங்க. அந்த சம்பவம் இந்த கண்ணனுக்கும் அவரது நண்பரான சொந்தக்காரரான அன்புராஜ் அவருக்கு நடந்த சம்பவங்க. அது 2024 நடந்தது. இது 2012 நம்ம கண்ணன் அவருக்கு தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு மோகினி சம்பவம் தாங்க. இந்த சம்பவம் எங்கே வச்சு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெங்களூர் அது போன்ற இந்த தென் மாநில பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லாரி கிளீனராக இவர் வேலை பார்க்கும்போது ஒரு மோகினியிடம் மாட்டிக்கொண்டு படாத பாடுபட்ட அதிபயங்கரமான ஒரு அமானுஷிய சம்பவம் தாங்க இது. மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அதிபயங்கரமான அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கரமான அமானுஷிய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த அதிபயங்கரமான அமானுஷிய சம்பவமானது கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணனுக்கு 2012 அந்த காலகட்டங்களில் ஒரு 18 வயசு இருக்கும்போது தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. இவங்க கிராமத்தில் பெரும்பாலும் லாரிக்கு டிரைவராகவும் கிளீனராகவும் வேலைக்கு போகிறது தான் வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு சில நபர்கள் பள்ளி படிப்பை பாதியிலே நிப்பாட்டின உடனே வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் உறவுக்காரர்கள் கிளீனர் வேலைக்கு அழைத்துட்டு போய் ஒவ்வொரு ஆளும் டிரைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால டிரைவரின் கிளீனரின் எண்ணிக்கை இவங்க கிராமத்தில் அதிகமாக. இது போல தான் இவரும் பள்ளி படிப்பை குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நிப்பாட்டின இடத்துல இவங்க அக்காவின் கணவர் அத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னப்பா நீ வீட்டில் இருக்கிற மாப்பிள்ள என் கூட லாரிக்கு கிளீனராக வாப்பான்னு சொல்லி கூட்டு போன இடத்துல கொஞ்ச நாட்கள் மாமா கூட அத்தான் கூட நல்ல முறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல அவங்களுக்கும் இவருக்கு ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு வந்த காரணத்தில் மறுபடியும் ரிட்டன் வீட்டில் இருக்கிறத பார்த்து இவங்க உறவுக்காரர் இன்னொரு நபர் கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அண்ணன் என்னப்பா நீ லாரிக்கு போயிருந்த இப்போ வீட்டில் இருக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி இப்போ கேட்கும்போது இந்த மாதிரி அத்தானுக்கு எனக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் அப்படிங்கும்போது நீ ஏன் கூட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. அதுதான் எந்த மாதிரியான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெங்களூர் அந்த லைனில் பெரும்பாலும் தென் மாநில பகுதிகளில் நிறைய இடங்களுக்கு லாரிக்கு கிளீனராக இவர் போகிறாரு. எப்படி போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் போகக்கூடிய லாரி ஒரு கண்டெய்னர் லாரியாக இருந்து வருது. அந்த கண்டெய்னரில் பெரும்பாலும் இந்த கேஸ் சிலிண்டர் லோடு ஏற்றி ஒரு பிளாண்டில் இருந்து ஒவ்வொரு டவுன் ஏரியாக்கள் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளாண்டுகளுக்கு டெலிவரி பண்ணக்கூடிய வேலையாகத்தான் இருந்து வருது. பெரும்பாலும் இவங்க போகக்கூடிய பாதை ஒரு ஹில்ஸ் மலை ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால பட்ட பகலில் இவங்க லாரியில் ஓட முடியாது. ஒரு நள்ளிரவு நேரத்துக்கு இந்த மாதிரி போக்குவரத்து நெருக்கடி இல்லாத சமயங்களில் தான் இவங்க கண்டெய்னர் லாரியை அனுமதி கொடுப்பாங்க. அப்படி தான் இந்த கண்டெய்னர் லாரி அது வரைக்கும் ஏதாவது ஒரு பிளான்ட்டில் தங்கியிருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு தாபா ஹோட்டல் அந்த மாதிரியான ஒரு பல்க் இந்த மாதிரியான இடங்களில் தங்கியிருக்கும். இது போல தான் அந்த 2012 அந்த காலகட்டங்களில் அந்த கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாமாவோட இவர் இருக்கும்போது பெரும்பாலும் அந்த காலகட்டங்களில் டிரைவர்களுக்கு கிளீனர் கட்டுப்பட்டு நடப்பாங்க. அப்போ தான் டிரைவிங் வேலை நல்ல முறையில் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிங்கக்கூடிய காரணத்தினால லாரிக்கு காவலுக்கு டீசல் திருடு போகாமல் இருப்பதற்கு அந்த டீசல் டேங்க் பக்கத்தில் ஒரு செட்டு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அமைப்பு படுத்து தூங்குது மாதிரி அமைப்பு இருக்கும். பெரும்பாலும் டிரைவர் கிளீனர்களுக்கு அது தெரிய வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான இடத்துல இவரை படுக்க சொல்கிறது வழக்கம். இவரும் எதுவும் நினைக்காம படுத்துக்கிடுவார். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டீசல் அடிக்கடி திருடு போயிடக்கூடாது, போயிட்டா ஓனர்மார்கள்ட்ட பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி படுக்கிறது வழக்கம். இவங்க லாரி
எந்த மாதிரியான இடத்துல ஆல்ட் ஆகி நிற்குதுன்னா, ஏன்னா ஒரு நள்ளிரவு நேரத்துக்கு தான் வண்டியை வந்து கிளப்பி கூப்பிட்டு போகலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பகல் நேரத்தில் ஆல்ட் ஆகி பெரும்பாலும் இருப்பாங்க, ஏதாவது பிளான்ட்டில் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அது போல தான் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தாபா இருக்குது, பெரும்பாலும் வந்து பெரிய கிரவுண்ட் இருக்குது, பக்கத்தில் தாபா ஹோட்டல் இருக்குது, அதற்கப்புறம் வந்து பல்க் இருக்குது, அந்த மாதிரியான இடங்களில் வந்து இவங்க லாரி வந்து ஆல்ட் ஆகி நிற்குதுங்க. அப்போ வந்து லோடு இல்லாத காரணத்தினால ஆல்ட் ஆகி நிற்கிது. இவங்க வந்து அந்த டீசல் டேங்க் பக்கத்தில் தான் அவருக்கான அந்த செட்டில் தான் இவர் படுத்திருக்கிறாருங்க. அப்படி படுத்திருக்கும் போது வந்து இவருக்கு ஒரு உணர்வு, பெரும்பாலும் இவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட முழிச்சு எந்திரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்து வராரு. திடுக்கிட்டு எந்திரிச்சு வராரா. அது மாதிரி வந்து ஒரு கொலுசு சத்தம் கேட்பது மாதிரி இருந்திருக்கு. உடனடியாக இவர் எந்திரிச்சு ஏதாவது டீசல் கண்டும் திருட வந்துட்டாங்களா, மாமா நம்மளை திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு லாரியை சுற்றி முற்றி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு பெண்மணி வராங்க, இவரை நோக்கி வராங்க. அப்படி வர்றதை பார்க்கும்போது இவர் மெய்மறந்து அந்த இடத்துல நிற்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பெண்மணி வந்து அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இவர் வந்து அப்படியே நின்றுக்கிட்டாருங்க. ஸ்டன்னாகி நிற்கும்போது அந்த பெண்மணி பக்கத்தில் வந்து இவர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குது. அந்த பெண்மணி பேசக்கூடிய பாஷை வந்து இவருக்கு வந்து தெரியலை. காரணம் என்னென்னா, அந்த மங்களூர் அந்த பகுதியில் வந்து நிறைய பாஷைகள் கலந்த மாதிரி ஏதோ ஒரு பாஷையை பேசுது. துளு அந்த மாதிரி ஏதோ பேசுதாங்க. மராட்டி, அப்புறம் வந்து கன்னடம், இப்படி நிறையா மொழிகள் அங்கிட்டு இருந்தாலும் வந்து துளுவில் பேசுகிற மாதிரி இருக்குது. இவருக்கு வந்து துளு எதுவுமே தெரியாது அந்த காலகட்டங்கள். இப்போ கூட துளு தெரியாதான், ஏன்னா அது வந்து நிறையா சிக்கலாக இருக்குமா அந்த பாஷை. ஆனால் மற்ற பாஷைகள் இவருக்கு ஓரளவுக்கு தெரியுமாங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு இவருக்கு தமிழை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. அந்த பெண்மணி பேசக்கூடிய பேச்சுக்கு இவருக்கு பதில் கொடுக்க முடியலை. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பக்கத்தில் அந்த பல்கில் வந்து ஒரு வாட்ச்மேன் தாத்தா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பாதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த பெண்மணி வந்து இவர் கையை பிடிச்சி ஏதோ பேசிக்கிட்டே இருக்குது. அப்படி பேசும்போது வந்து இவருக்கு உடம்பு வந்து ஜில்லுன்னு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருந்திருக்குது. இந்த பெண்மணி வந்து கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும்போது இவரால் மல்லு கட்டி போராட முடியலை. ஆனால் மல்லு கட்டி பார்க்குறாரு. அந்த பெண்மணியின் முகம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்த பெண்மணி முகம் ஃபுல்லாமே கொஞ்சம் விகாரமாக மாறுற மாதிரி இருந்திருக்குது. இதை பார்க்கும்போது மிரண்டு போய் கத்தி இருக்கிறாருங்க. கத்துன உடனே அந்த பெண்மணி கையை விட்டுட்டு எங்கிட்டு போனாங்கன்னே தெரியாதாங்க. அந்த நள்ளிரவு நேரத்துக்கு இவர் மிரண்டு போய் நிற்கிறாரு. ஆங்காங்கே ஒரு சில லாரிகள்லாம் இருக்குது. இவர் கத்துன அந்த சத்தம் கேட்டு லாரிகளில் இருக்கக்கூடிய டிரைவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இவங்க மாமா கணேசன் அவரும் வந்து இறங்கி என்ன மாப்பிள்ள அப்படிங்கும்போது வந்து இவர் பதறிக்கிட்டே உடல் நடுக்கத்தோடு வந்து இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்துச்சு, என் கையை பிடிச்சி இழுத்துது, அது ஒரு வித்தியாசமான முறையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏங்கி அழுகிறாருங்க. உடனடியாக வந்து அவங்க மாமா இவர் ரொம்ப பயந்துட்டார் மாப்பிள்ள அப்படின்ட்டு, ஒன்றும் இல்லை கண்ணா, ஒன்றும் பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ச்மேன் தாத்தாவுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு அவரும் வந்து இந்த மாதிரி வந்து யாராவது வந்திருக்காங்கன்னு சொல்லி மாப்பிள்ள வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்து கையை பிடிச்சி இழுத்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, இல்லையே அப்படி எதுக்கும் வாய்ப்பு இல்லை, எங்கே யாருமே வரலையே, ஏதாவது டீசல் போட வந்தால் தான் வரணும், பெண்மணிகளுக்கு இங்கிட்டு வேலையே கிடையாதே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடல் நடுக்கத்தோட கண்ணன் நிற்கும்போது அவங்க மாமா நான் வண்டிக்குள்ளே படுத்துக்கிறேன், என்னால் வெளியில் படுக்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறத பார்த்து சரி மாப்பிள்ள நீ வண்டிக்குள்ளே படுத்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில் கொஞ்சம் லோடு எல்லாம் கொஞ்சம் ஏறுற மாதிரி இருந்திருக்கு. அதனால் சரி லோடு ஏற்றலாம்னு சொல்லிட்டு மறுநாள் லோடெல்லாம் ஏற்றி கொஞ்சம் வண்டி வந்து தயார் நிலையில் இருக்குது. ஹில்ஸ் பகுதியில் வந்து ஏற்றி கொண்டு போகணும். அன்றைக்கி நைட்டுக்கு வந்து மறுநாளைக்கு நைட்டுக்கு வந்து அந்த லாரி வந்து கிளம்புது. கணேசன் அவங்க தான் வந்து டிரைவ் பண்ணுறாங்க. கண்ணன் அவர் வந்து சைடில் வந்து கிளீனர் வேலையை வந்து சைடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி வண்டி போய்கிட்டு இருக்கும்போது அந்த மலையேற்றத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, தண்ணி எறியாமல் என்ன மாதிரியோ வந்து வித்தியாசமாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. இவர் வந்து ஏதோ பேசிக்கிட்டே இருப்பதை பார்க்கும்போது அந்த டிரைவரான அந்த கணேசன் மாமா வந்து அப்படி சைடில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான பாஷையில் வந்து பேசுகிறாரு. அந்த கணேசன் மாமாவுக்கே வந்து கொஞ்சம் தான் புரியுது, இது வந்து ஒரு துளு, இது வேற ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு எதுவுமே தெரியாது, கொஞ்ச நாள் தான் கிளீனராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பதறி பார்க்குறாருங்க. வித்தியாசமாக வந்து ரோட்டுக்கு சைடில் பார்த்துக்கிட்டே ஏதோ வந்து பேசிக்கிட்டே வராருங்க. உடனடியாக வந்து என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து சலப்புன்னு தெளிச்சிருக்கிறாருங்க. தெளித்த உடனே வாட்டர் கேனில் உள்ள தண்ணி தெளிச்சோடனே திடுக்கிட்டு முடிச்சு, என்ன மாமா எதுக்கு தண்ணி தெளிச்சிங்க அப்படிங்கும்போது, தூங்கி விழுந்துக்கிட்டு வந்திருந்த மாப்பிள்ள, அதனால தான் நான் வந்து தண்ணியை தெளிச்சு விட்டேன், ஏன்னா நீ தூங்குறத பற்றி எனக்கும் தூக்கம் வருது, ஹீல்ஸில் ஏறிக்கிட்டு இருக்கோம், அந்த ஒரு காரணத்தினால தான், பேசாமல் இரு மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து தூங்கிட்டோம் போல, தான் மாமா வந்து இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்ணனும் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் அமைதியாக வந்திருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டுக்கு போய் அங்கேருந்து லோடெல்லாம் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆல்ட் ஆகுது வண்டி. அன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்குது. ஆனால் கணேசன் அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது, என்னத்துக்கு இப்படி பண்ணுறான், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து நினச்சிருக்கிறாருங்க. இப்போ இவர் கண்ணன் இப்போ நார்மலாக தான் இருக்கிறாரு. அன்றைக்கி லோடெல்லாம் ஆகி எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்குதுங்க. சென்னை போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் தயாராக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சென்னைக்கு போக ஏற்பாடாகி அப்படியே கிளம்புறாங்க. அந்த ஹில்ஸ்லேருந்து இறங்கி மறுபடி வந்து அந்த பல்க்கு எல்லாம் டீசலெல்லாம் அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சுட்டு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து அப்படியே அவங்க மாமா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கண்ணன் உடனடியாக வந்து அந்த மாமா வந்து என்னப்பா அப்படிங்கும்போது வந்து ஒன்றுக்கு போகணும்,
ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்கிறாருங்க. ஒரு காட்டுப்பகுதி மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து உடனடியாக சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைடில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. உடனடியாக வந்து இவரும் வந்து கண்ணனும் வந்து வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அப்படியே நின்று அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அண்ணாந்து. இதை பார்க்கும்போது என்னப்பா போனதாக இருக்கிறாரு, இன்னும் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து டிரைவர் அந்த கணேசன் அண்ணன் வந்து கூப்பிட்டு பார்க்குறாரு. காது கேட்காத மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி ஒரு இடத்த பர்டிகுலர் ஏரியா பார்த்துக்கிட்டே நிற்கக்கூடிய நபரை வந்து போய் பக்கத்தில் கூப்பிட எதுவுமே ஆக்கலை. இறங்கி போய் எப்பான்னு சொல்லி உழுக்கும் போது தான் ஒரு நிமிஷம் அப்படி முகத்தை அப்படி திருப்பி பார்க்கும்போது வந்து கணேசன் அவரே வந்து ஒரு நொடியில் வந்து ஏதோ விகாரமாக ஒரு ஃபேஸ் வந்து பெண்மணியின் ஃபேஸ் வந்து போன மாதிரி இருந்திருக்குது. இதை பார்க்கும்போது அதிர்ச்சியாய் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பதறி போய் உலுக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நார்மலாக என்ன மாமா என்ன கிட்ட பாட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது ஒன்றுக்கு போகணுன்னா ஒன்றுக்கு போயிட்டு இங்கிட்ட நின்றுட்டப்பா அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை மாமா சரி ஒன்றுக்கு இருந்துட்டேனா அப்படிங்கும்போது இருந்துட்டா வா வண்டியில் ஏறுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பதறி போயிட்டார். ஏதோ காற்று கருப்பின் சேட்டையாக இருக்கும், சரி இந்த இடத்த விட்டு போயிட்டா சரியாக வரும்னு நினச்சிக்கிட்டு அவரே வண்டியில் ஏற்றி விட்டு சரி வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே டவுன் பகுதியிலெல்லாம் நெருங்கி அப்படி போகும்போது ஒரு சிவன் கோயில் இருப்பதை வந்து நோட் பண்ணுறாரு. அப்போ உடனடியாக வந்து காற்று கருப்பின் சேட்டையாக இருந்தால் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் கொஞ்சம் சரியாக வரும்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாருங்க. அந்த நேரத்துக்கே வந்து இவங்க ஒரு அதிகாலை நேரத்துக்கு தான் வண்டியை கிளப்பியிருக்கிறாங்க. கொஞ்சம் அப்போ அந்த கோயிலும் வந்து நடையெல்லாம் திறந்துருக்காங்க. கோயிலுக்கு கூட்டம் வரவே கிடையாதாங்க. இருந்தாலும் சரி மல்லு கட்டி உள்ளே எழுதிட்டு போயிருக்கிறாங்க. பூஜை கீஜை எதுவுமே நடக்கலாம். ஆனால் இருந்தாலும் வந்து சும்மா போய் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்கிறாரு. திருநீர் எதுவுமே வந்து பூசலையாம். பூச சொன்னதுக்குமே வந்து சரி என்னமோ கோயிலுக்கு வந்ததே பெருசு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனதைரியத்தில் மறுபடி வண்டியில் ஏற்றிக்கிட்டு சென்னையை நோக்கி கிளம்பி போயாச்சு. அப்படி சென்னைக்கு போனதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதற்கப்புறம் வந்து நாமக்கல் லோடு வருதுங்க. அப்படி நாமக்கல் லோடு வரும்போது வந்து மறுபடியும் நாமக்கலுக்கு இவங்க வந்து கிளம்பும்போது அந்த பிளான்ட் வந்து எப்படிப்பட்ட ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சுற்றி வந்து காடுகள் கரும்பு காடுகள் எல்லாம் இருக்கிறது மாதிரி இருக்குமாங்க. கொஞ்சம் உள்ள தள்ளி போனோம் அப்படின்னா சுடுகாடெல்லாம் கழித்து உள்ள தனியாக பிளான்ட் இருக்குமாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்க. லோடு ஏறிடுச்சு. ஆனால் அந்த அடுத்த டெலிவரி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து நாமக்கல்லில் வந்து வண்டி வந்து ஆல்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரும்பாலும் வந்து டிரைவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வண்டி கொஞ்சம் பக்கத்தில் வந்துருச்சுன்னா தன் சொந்த கிராமங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் போயிட்டு வருவது வழக்கம். அது வரைக்கும் வந்து கிளீனரை தான் விட்டுட்டு போகிறது வழக்கம் அந்த வண்டிக்கு காவலுக்கு. அதுபோல் வந்து கிளீனரான நம்ம கண்ணன் அவரை வந்து வண்டியில் இருக்க சொல்லிவிட்டு இவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. எங்கன்னா ஊருக்கு நான் போயிட்டு வரப்போ வண்டியில் இந்த இடத்துல காசு இருக்குது, உனக்கு தேவைக்கு சாப்பிட்டுக்கோ எடுத்துக்கோ வச்சுக்கோ பார்த்து கவனமாக இருப்பான்னு சொல்லிட்டு இவர் வந்து நார்மலாக இருக்கான்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருங்க. அப்படி கிளம்பி போன அன்னைக்கு நைட்டு வந்து அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த கணேசன் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இப்போ கண்ணன் அப்புறம் இன்னொரு லாரி வந்து அங்கே ஆல்ட்டாகி நிற்கிது. நாமக்கல்ல ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம்லையே இவங்க நிறையா பேர் வந்து லாரியில் வந்து இவங்க கிராமத்தில் வந்து கிளீனர் டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய காரணத்தினால வந்து அங்கே வந்து சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் கிளீனராக. இவர் வயசு ஒத்து போகிற மாதிரி தான் 18 வயசு தான். அந்த நபர் வந்து இவர் கிராமத்தை சார்ந்தவர் தாங்க. அந்த ஒரு காரணத்தினால சரி நம்ம சங்கர் இருக்காப்லன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு இருக்காப்லன்னு சொல்லிட்டு இவர் வந்து காலப்பொழுதெல்லாம் சமாளிச்சாச்சு. நைட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வண்டியில் படுக்கலாம்னு சொல்லி வண்டியில் தான் படுத்து தூங்குறாங்க. கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனைன்ட்டு வண்டியில் அப்படி படுத்து தூங்கும்போது வந்து திடீர்னு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வந்து சங்கர் எழும்பி பார்க்கும்போது நம்ம கண்ணனை காணும். என்ன கண்ணனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. எங்கேயுமே இல்லை. தூரத்தில் வந்து யாரோ போய்கிட்டு இருப்பது போல இருக்குது. என்ன நம்ம கண்ணன் மாதிரி தெரியுது, ரெஸ்ட் ரூம் கொண்டு போய்கிட்டு இருக்கானா, இன்னும் பக்கத்தில் போகாமல் ரொம்ப லாங்கில் போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்துருக்காப்புல. எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் அமைதி அப்படியே போதை பார்க்கும்போது இவருக்கே வந்து கொஞ்சம் சங்கருக்கே வந்து ஒரு அச்சம் வந்துருச்சு. காரணம் என்னென்னா கணேசன் அண்ணன் வந்து போகும்போது சங்கர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காரு. என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா, கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க சொல்லி நீ கவனமாக இருந்துக்கோப்பா பார்த்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன காரணத்தினால அந்த சங்கர் அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு மைண்டுக்கு. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அங்கே நிற்கக்கூடிய 2-3 லாரி இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில நபர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதிரி வந்து நம்ம கண்ணை அங்கே நோக்கி போகிறான். அது எங்கே எதுக்கு போகிறான் அப்படிங்கும்போது எப்போ அங்கே சுடுகாட்டு இருக்குப்பா அங்கே எதுக்கு போகிறான் அப்படிங்கும்போது வந்து தெரியலை என்னன்னு அப்படிங்கும்போது ஆளும் பெருமை எல்லாருமே அந்த இடத்துக்கு போகும்போது அந்த நள்ளிரவு நேரத்திற்கு அந்த சுடுகாட்டுக்குள்ளே போய் உட்காந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குறாங்க. எல்லாருமே சங்கர் உட்பட எல்லாருமே அந்த டிரைவர்கள் கிளீனர்கள் எல்லாருமே ஒரு 5-6 பேர். அப்படி பார்க்கும்போது கண்ணன் போய் ஒரு இடத்துல பர்டிகுலர் ஒரு ஏரியாவில் போய் உட்காந்து யார்கிட்டையோ பேசுகிற மாதிரியும் பதில் கொடுக்குற மாதிரியும் இருந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து துளு அந்த பாசை நம்ம சொல்லியிருந்தோம்லையா துளு அந்த பாசையில் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிரைவருக்கு வந்து அந்த பாசை கொஞ்சம் தெரியக்கூடிய காரணத்தினால என்னப்பா இவன் வித்தியாசமாக பேசுகிறேன் எனக்கு துளுலாம் தெரியுமா அப்படிங்கும்போது ஐயோ வேலைக்கு சேர்ந்தே கொஞ்ச நாள் தான் ஆச்சுன்னே எதுக்கு இப்படி பண்ணுறான்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அவரும் சொல்லும்போது எப்பா இதை எப்படியே விடக்கூடாது வாப்பம் போது அவனை போய் மல்லு கட்டி இழுங்கப்பா அப்படிங்கும்போது ஆளும் பேரும் சேர்ந்து மல்லு கட்டி இழுத்துருக்குறாங்க. அந்த இடத்த விட்டு நகலாத கண்ணனை வந்து கொஞ்சம் மல்லு கட்டி வந்து இழுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னவோ பேசிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. இதை இப்படியே விடக்கூடாதுப்பா அப்படிங்கும்போது அந்த நேர காலகட்டங்களில் வந்து பெரும்பாலும் யார்கிட்டையும் வந்து போகணும் இல்லை உடனடியாக வந்து
1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்து எஸ்டிடி பூத் மாதிரி எல்லாமே இருக்குது. மேற்கொண்டு வந்து பிளான்ட்டில் அந்த நேரத்துக்கு இவங்க கைவசம் வந்து ஃபோன் இல்லை. இருந்தாலும் அந்த நேரத்தில் ஈஸி இல்லை, அதாவது ஃபோனில் வந்து ரீசார்ஜ் இல்லாத காரணத்தினாலையும் ஒன்றும் பண்ண முடியாமல் இவங்களை வந்து அந்த 5-6 பேரும் கண்ணனை கூட்டுக்கிட்டு நேராக அந்த 1 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் நடத்தியே கூட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி கூட்டு வரும்போதும் புலம்பிக்கிட்டே தாங்க வந்திருக்கிறாரு. ஒரு எஸ்டிடி பூத் மாதிரியாக இருந்திருக்கு. அந்த இதில் போய் உடனடியாக அந்த நேரத்துக்கு வந்து கண்ணனுடைய அக்காவின் கணவருக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம கண்ணன் அப்படின்னு சொல்லி சங்கர் சொல்லும்போது வந்து என்னப்பா சொல்கிற, இந்த அவங்க அக்கா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு நள்ளிரவு நேரத்துக்கு அவங்க அக்கா பேசுகிறாங்க. அவங்க அக்கா பேசும்போது வந்து எதுவுமே பதில் பேசாதவர் வந்து அவங்க அக்கா அழுகிறத பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. யார் நம்ம கண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துளுவில் ஒரு வார்த்தை சொல்லும்போது எங்கள் தம்பி ஏதோ பேசுகிறாருங்க, என்னன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணவர்கிட்ட சொல்லும்போது ஒரு வார்த்தை வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அகோரமாக வந்து தமிழ் அதுக்கப்புறம் பேசுகிறாருங்க. யார் நம்ம கண்ணன் அவங்க அக்கா கிட்ட போன்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உன் தம்பியை நான் விடவே மாட்டேன், அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களை பிரிக்கணும்னு நினச்சா அவனை நான் கொன்று தான் அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. உடனடியாக வந்து ஒன்றும் பண்ணிடாத என் தம்பியை, நீ வந்து ஒரு தடவை என் தம்பியை பார்க்க மட்டும் அனுப்பிவிடு, கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னவோ சமாதானப்படுத்துகிற மாதிரி வந்து அந்த அக்கா வந்து பேசும்போது அதற்கப்புறம் வந்து அப்படியே மௌனமாக இருந்திருக்கிறாருங்க யார் நம்ம கண்ணன். அதற்கப்புறம் சங்கர் வந்து போன பிடிங்கி பேசும்போது வந்து சங்கர்கிட்ட எப்படியாவது என் தம்பியை அணைச்சி பிறக்கி கூப்பிட்டு வந்திருப்பான், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு இதை வந்து எதுவுமே என் தம்பிக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கும்போது சரிப்பா வாப்பா நம்ம இந்த அங்கே வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி இவர் கண்ணை மறைச்சு அந்த நேரத்துக்கே வந்து நம்ம கண்ணனுடைய டிரைவருக்கும் வந்து சங்கர் வந்து கால் பண்ணி சொல்லி அவர் வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வண்டியில் இந்த இடத்துல பணம் இருக்குது எடுத்துகிட்டு ஊர் வந்து சேருங்க, நானும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 5-6 நபர் கிளீனர் டிரைவர்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி அந்த நேரத்துக்கு இவங்களை எப்படியோ வந்து பஸ் ஏற்றி விட்டு அனுப்புகிறாங்க. விடிய வந்து பஸ்ஸு ட்ராவலில் தான் வராங்க. ஒத்த நிமிஷம் கூட வந்து நம்ம கண்ணன் வந்து கண்ணை சரவே இல்லையா, அப்படியே முழிச்சு பார்த்த மாதிரியே இருப்பாராம். என்னென்னவோ வந்து அப்பைக்கப்போ பேசுவாராம், வேறு பாஷையில் பேசுவாராம், சிரிப்பாராம், தமிழில் பேசுவாராம். பஸ்ஸில் வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து என்ன பைத்தியங்கன்னு முடிச்சிருக்க அந்த பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வித்தியாசமாக வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் வந்து எப்படியோ வந்து சங்கரங்கோயிலுக்கு வந்து இறங்கிட்டாங்க. சங்கர் வந்து கூப்பிட்டு வந்துட்டார். கண்ணன் சங்கர் 2 பேருமே சங்கரங்கோயில் வந்து இறங்கியிருக்காங்க. அந்த நேரத்துக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து பஸ்ஸு கிடையாது. அதனால் வந்து ஏன்னா அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அப்போ வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் நிறைய பேருந்துகள் வசதியெல்லாம் அப்போ வந்து கிடையாது. இவங்க கிராமத்துக்கு அதாவது ஆலங்குளம் அந்த பகுதிக்கு போகிற பாதை தாங்க இவங்களுக்கு. அந்த பகுதிக்கு வந்து பஸ் வந்து ஒரு 4:30க்கு மேலே தான் கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் என்ன பண்ணால் பஸ் இல்லையே அப்படின்ட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து படுக்கும்போது வந்து கண்ணன் ஒரு ஓரத்தில் வந்து அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்கிறார். இவர் வந்து அப்படியே பக்கத்தில் படுத்துருக்கிறாரு. யார் கொஞ்சம் இவரும் சாஞ்ச மாதிரி தாங்க தூங்குறாரு. ஒரு பேருந்து நிழற்குடை சீட்டில் வந்து அப்படியே சாஞ்சிற மாதிரி தூங்குறாரு. இவர் வந்து வெக்குன்னு எந்திரிச்சு போகிற மாதிரி போகும்போது நம்ம சங்கருடைய கையும் இழுத்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாதுகாப்பாக இருக்கணும், ஏதாவது ஒன்று நடக்க ஒன்று ஆயிடக்கூடாது, அங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம கூட்டு வந்துட்டோம், அதிகாலை நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம், ஆனால் இருந்தாலும் வேறு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடுப்பில் இருக்கக்கூடிய அன்னார்கொடி அந்த அன்னாய் கயிறை எடுத்து அப்படியே சங்கர் கையில் ஒரு முடிச்சு ஒரு பக்கம் கட்டி இன்னொரு பக்கம் கண்ணன் கையிலையும் கட்டியாச்சு. அந்த ஒரு காரணத்தினால கண்ணன் எழுந்திருக்கும் போது வந்து சங்கரை இழுத்த மாதிரி இருந்திருக்கு. எங்கேப்பா கிளம்புற அப்படிங்கும்போது வந்து ரெஸ்ட் ரூம் ஒன்றுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒன்றுக்கு போகவே வேண்டாம்ப்போ நீங்கள் இருப்பா அப்படிங்கும்போது ஒன்றுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆள் இல்லாத இடத்த பார்க்க கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறாங்க. இவரும் வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டே போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. என்னவோ கையில் கட்டப்பட்ட அந்த கயிறும் காரணமாகவோ இல்லை எப்படியோ வந்து மல்லு கட்டி தாக்காட்டி ஆளுங்கர் உதவியோடு வந்து பிடிச்சி மறுபடி பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது பேருந்தும் வந்திருக்கு. வந்த உடனே சீட்டில் ஏறி உட்காந்தாச்சு. அவங்க கிராமத்துக்கு போகக்கூடிய பாதையும் வந்து அந்த சங்கரங்கோயில் அங்கேருந்து பசும் வந்து ஆலங்குளத்தை நோக்கி போகுது. இவங்க வந்து அந்த பகுதியில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இறங்கி 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போகணும். அந்த ஒரு காரணம் இருக்கக்கூடிய காரணத்தில் விடிய யாருமே வீட்லேயும் தூங்கவும் இல்லை. உதவிக்கு வந்து அங்கே வந்து ஒரு நபர் வந்து இருந்திருக்காங்க. எப்போனாலும் பசங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் உதவியோட வந்து எப்படியோ வந்து இந்த 3 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே வந்து வீட்டுக்குள்ளவே நுழைய மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறாருங்க கண்ணன். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஆன்மீக வழிபாடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்து வராங்க. அவங்க அம்மா வந்து இந்த கோயில் கொடைகளுக்கு வந்து முளைப்பாரி வளர்க்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்து வராங்க. அவங்க அப்பாவும் வந்து நம்ம முத்தாரம்மன் சாமி காளியம்மன் சாமி எல்லாம் வழிபடக்கூடிய ஒரு நபராகவும் இருந்து வரக்கூடிய காரணத்தினால அந்த ஆன்மீக ஆற்றல் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காரணத்தினால வீட்டுக்குள்ளே கால் வைக்கவே மாட்டேங்காங்க. அந்த நேரத்துக்கு அவங்க அக்கா அத்தான் எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க, வீட்டில் தான் இருக்கிறாங்க. தம்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்ணீர் கம்பளையமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வராத ஒரு காரணத்தினால மல்லு கட்டி எப்படியோ வந்து அவங்க அம்மா திருநீர் போட்டு வீட்டுக்குள்ளே இழுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நார்மலாக இருக்கிறாரு. எப்படி நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவருக்கே தெரியாத மாதிரி கேட்கும்போது, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ மயங்கி விழுந்துட்டப்பா, அந்த ஒரு காரணத்தினால வந்து
நம்ம சங்கரே அப்புறம் அத்தான் எல்லாரும் சேர்ந்தா உன்னை கூப்பிட்டு வந்தாங்கும்போது அப்படியே பேந்த முழிச்சிருக்கிறாரு. என்ன நடந்ததுன்னே தெரியாத மாதிரி முழிச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு வந்து கொஞ்சம் விடிஞ்சிருச்சுங்க. ஒரு 7 மணிக்கிட்ட வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பூசாரி மாதிரி ஒரு நபருங்க, அதாவது வந்து சோசியம்லாம் பார்ப்பாருங்க. அந்த நபரை அழைத்து வந்து பார்க்க சொல்லும்போது அவருக்கு வந்து ஏதோ புரிஞ்சுக்கிடுச்சு. அதற்கப்புறம் வந்து வீட்டிலே ஒரு சின்னதாக ஒரு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஏன் இடத்துக்கு வாங்கங்கிற மாதிரி அங்கேயும் கூப்பிட்டு வந்து அங்கேயும் வச்சு, ஏன்னா அங்கே தான் வழிபாடு செய்யக்கூடிய பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு வீடு ஒரு அமைப்பு மாதிரி இருக்குதுங்க. அந்த இடத்துல வச்சு எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி பண்ணி இவரை வந்து கொஞ்சம் நார்மலாக்கி அனுப்புகிறாருங்க. நார்மலாக்கி அனுப்பும்போது அப்போல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்திருக்காரு. ஆனால் இருந்தாலும் சிறப்பாக பூஜையெல்லாம் செஞ்சு அனுப்பி விட்டுருக்காருங்க. அப்படி அனுப்பி விட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மறுநாள் வந்து ஒரு நள்ளிரவு நேரத்துக்கு மறுபடி வந்து ஆக்ரோஷமாக எந்திரிச்சு ஆட ஆரம்பிக்கிறாரு. என்னென்னவோ புரியாத பாஷையெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ உதவிக்கு கூட வந்து அக்கா கணவர் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க கிராமத்துக்கு போயிட்டாங்க, பக்கத்து கிராமத்துக்கு. அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் மல்லு கட்டி போராடி பிடிச்சிருக்காங்க. உதவிக்கு யாருமே இல்லை. அக்கம் பக்கத்து நபர்கள் சத்தம் கேட்டு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. கொஞ்சம் ஒரு சாமியாடிகள் வேறு யாரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து எட்டி பார்க்க வரும்போது யாரையுமே விடுறது கிடையாதான். வீட்டுக்குள்ளே என்னை கொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னோ கண்ட மணிக்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் புரிந்து கொண்ட நபர்கள் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு பையனுக்கு ஏதோ ஆக்ரோஷமாக பிடிச்சிருக்குது, காத்துக்கரு பண்ணி இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து வெளியில் விட்டு போய் இது என்னன்னு சரி பண்ணுங்க அப்படிங்கும்போது அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகரை அழைச்சி, நீங்கள் தானே, அதாவது இந்த சோசியம் பார்க்கக்கூடிய நபர், நீங்கள் தானே எல்லாம் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படிங்கும்போது, அப்பா நான் சரி பண்ணேனப்பா, சரி பண்ணிவிட்டு ஒரு நாள் தான்ப்பா உங்களெல்லாம் அனுப்பிவிட்ட நள்ளிரவு நேரத்துக்கு எனக்கு பயங்கரமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என் குடும்பத்தை சீரழிச்சிடும் போல் இருந்துச்சு. இது பயங்கரமான ஒரு மோகினியாக இருக்குதப்பா. இதை நீங்கள் வெளியில் கொண்டு போய் பண்ணிருங்க. அதனால தான் நான் கட்டை அவுத்து விட்டேன். இன்னும் இந்த கட்டை அவுத்துரு இல்லை அப்படின்னா உன் குடும்பத்தை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா சொல்லும்போது எனக்கு வேறு வழியே இல்லாமல் போயிடுச்சு. அதான் அவுத்து விட்டேன், என்னை மன்னிச்சிருக்குங்கும் போது அவங்க அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சரி எங்கே போகலாம் அப்படிங்கும்போது வந்து ரஸ்தா பக்கம் போங்க, திருநெல்வேலி போகிற பாதையில் அங்கே ஒரு மாந்திரிகர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸையும் கொடுத்து உதவிக்கு வந்து சொந்த பந்தம் எல்லாமே வந்து வந்திருக்காங்க. அப்படி ரஸ்தா பக்கம் போகும்போது அந்த மாந்திரிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆகா பையன் ஆபத்தான நிலையில் இருக்கானே. ஆனால் எங்கள் ஊர் வழக்கப்படி கட்டுப்படி நான் அன்றைக்கி எந்த ஒரு மாந்திரிக வேலையெல்லாம் ஈடுபடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கள் ஊரில் ஒரு துஷ்டி விழுந்துருச்சு, ஒரு இறப்பு நடந்துருச்சு. அப்படி இறப்பு நடக்கும்போது நான் குறி சொல்ல முடியாது, தயவு செஞ்சு நீங்கள் வேற எங்கேயாவது கூப்பிட்டு போங்க அப்படிங்கும்போது இன்னொரு நபர் இவங்க உறவுக்காரர் ஒரு பெரியப்பா மூலியமாக வந்து கழுகுமலை பக்கத்தில் வந்து ஒரு மாந்திரிகர் இருக்கார், சிறப்பாக நல்ல வழிபாடு பூஜையெல்லாம் செஞ்சு தருவார், நல்லா பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுத்து அந்த நேரத்துக்கு வந்து ஆட்டோ ஒன்று பிடிச்சி, ஏன்னா பசு வசதியெல்லாம் அப்படியெல்லாம் சிறப்புலாம் கிடையாதாங்கிட்டு அந்த ஒரு காரணத்தினால் ஆட்டோவில் வந்து இவங்களை வந்து கூப்பிட்டுட்டு அது வரைக்கும் ஆக்ரோஷமாக தாங்க இருக்கிறாரு. இவனை என்னை விட்டு பிரிக்க நினச்சா அவனை கொன்றுன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஆட்டோக்குள்ளேயே. இருந்தாலும் வந்து எல்லாருமே அணைச்சி பிறக்கி அந்த கழுகு மலைக்கும் கூப்பிட்டு போன உடனே வந்து அந்த மாந்திரிகர்கிட்ட தான் நம்ம முந்தின வீடியோவில் போட்ட அந்த அன்புராஜ் கண்ணன் 2 பேரும் போயிருக்கிறாங்க. கண்ணன் வந்து இந்த மாந்திரிகருக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சம்பவத்தில் தான் போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம். இப்போ வந்து இந்த கண்ணன் வந்து அங்கே வந்து அந்த மாந்திரிகரை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. போன உடனே வந்து அந்த மாந்திரிகர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆகா பெருசாக கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, படாதவாடு படுத்தி இருக்கு பையனை, கொன்றும் போல் இருக்குது, அந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கருப்படிச்சு முகமெல்லாம் சொல்லி அந்த மாந்திரிகர் இது வரைக்கும் நடந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எதிர்க்க உட்கார வச்சு பூஜைகள்லேயே உட்கார வச்சு எல்லாத்தையும் கணிச்சு சொல்லியிருக்கிறாருங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் சாமி, இது மாதிரி தான் நடந்துச்சு இது வரைக்கும் அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் இல்லை ஏன் 20ங்களை நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாந்திரிகர் ஒரு ஆஞ்சநேயர் வச்சு வழிபடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நபராக இருந்து வரக்கூடிய காரணத்தினால சிங்கமுகம் கொண்டு அந்த ஆஞ்சநேயர் முன்னாடி வந்து பூஜை எல்லாம் ஏற்பாடெல்லாம் செஞ்சு கேள்விகள் கேட்க துவங்குறாரு. ஆனால் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் கொடுக்காம ஏளனமாக சிரிச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி என்னை கட்டுப்படுத்தி வச்ச அந்த மாந்திரிகரே உயிர் பயத்தில் குடும்ப அச்சத்தில் வந்து என்னை அவுத்து விட்டது உனக்கு தெரியாதா, இப்போ நீயுமா அதை செய்ய போகிற, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ணன் அவர் வாய்னாலேயே வந்து அந்த ஆன்மா வந்து சொல்கிறத பார்த்து உடனடியாக வந்து அந்த மாந்திரிகர் வந்து இந்த வீடை சுற்றி கட்டு இருக்குது, நீ இங்கேருந்து வெளியிலே போக முடியாது, எனக்கு ஒரு பதில் கொடுக்காம அந்த இடத்த விட்டு நீ நகல முடியாது, உன் ஆட்டத்தை நீ எங்கே வேணால் வச்சுக்கோ, என்கிட்ட இந்த சிங்கமுகம் கொண்ட ஆஞ்சநேயர் முன்னாடி நீ எதுவுமே பண்ண முடியாது, உன் பாச்சா பழிக்காது, தூர தேசத்தில் இருந்து வந்து நீ இங்கே வந்து ஆடிக்கிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் வந்து என்னென்னவோ பேசுகிறாருங்க. ஆனால் எதையும் வந்து அலட்டிக்காமல் அந்த ஆன்மா வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கு கண்ணன் அவர் வாய்னாலேயே. அதற்கப்புறம் வந்து உடனடியாக வந்து பூஜைகளில் வந்து ஈடுபடுறாருங்க. கொஞ்சம் அமானுஷியமாக பூஜைகளெல்லாம் செய்கிறாரு. அந்த ஆஞ்சநேயர் மந்திரங்களெல்லாம் ஓத எரியுது என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா தமிழ்லேயும் சரி துளுலையும் சரி என்னென்ன வாசலையும் வந்து பேசி பார்க்குது. அதற்கப்புறம் வந்து
இந்த இடத்த விட்டு நீ போயிடணும், இவனை விட்டு நீ போயிடணும், கண்டிப்பாக என் புள்ள நீ என்னை நம்பி வந்துட்டா, நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, இவனுக்கு எந்த ஒரு தொந்தரவு பண்ண மாட்டேன், சத்திய வாக்கு கொடுத்துட்டு நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாந்திரிகர் வந்து கேட்டிருக்காரு. அந்த மாந்திரிகருக்கு வந்து கட்டுப்பட்டு சரி நான் போயிடுறேன் அப்படிங்கும்போது, எதனால் நீ இவனை பின்தொடர்ந்து வந்து எப்படி நீ வந்த அப்படின்னு கேட்கும்போது அந்த மாந்திரிகர் முன்னாடி அந்த ஆன்மா வந்து சொல்லுது. கண்ணன் அவர் வாய்னாலே என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து முதல் முறை வந்து இவங்க வந்து ட்ரிப்புக்கு அந்த பெங்களூரில் இருந்து அப்படி போகும்போது வந்து அந்த ஏற்றப்பாதையில் போகும்போது யூரின் போகிறதுக்காக வந்து அந்த பல்கெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இவர் யூரின் பாஸ் பண்ணியிருக்கிறாருங்க. அந்த இடம் வந்து இந்த பெண்மணி, இந்த ஆன்மா இறந்த இடமா இருக்குது. இது ஒரு மோகினியாக, ஆசை தீரா ஒரு மோகினியாக ஒரு பெண்ணாக இருந்து வருதுங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்யாணம் முடிஞ்சு இவங்க வந்து ஹனிமூனுக்கு போன இடத்துல கார் விபத்தாகி இந்த பெண்மணி வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க கணவர் வந்து பெருத்த அடியோட வந்து பயங்கரமாக வந்து தப்பிச்சிருக்கிறாருங்க. ஆனால் இந்த பெண்மணியின் ஆன்மா வந்து அங்கேயே தான் சுற்றி அலைஞ்சிருக்கு. இந்த பெண்மணியின் உடல் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட இடத்துக்கிட்ட தான் இவர் வந்து தெரியாமல் முதல் முறை வந்து யூரின் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போயே வந்து அந்த ஆன்மா வந்து இவர் மேலே ஆசைப்பட்டுருச்சு, தன் கணவனாகவே வந்து எண்ணிருச்சு. அந்த ஒரு காரணமாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இவரை வந்து இரவு நேரங்களில் வந்து அந்த ஆன்மா வந்து அனுபவிச்சிருக்குதுங்க. அதாவது கொஞ்சம் இன்டிமேட்டாக இருந்த மாதிரி இருந்திருக்குது. அதனால் ஆசை தீராமல் இந்த நபரையே வந்து பின்தொடர்ந்தே தான் எங்கே போனாலும் வந்துக்கிட்டு இருக்குது. சற்று விலகி போனாலும் அடுத்தடுத்து பின்தொடர்ந்து வந்திருக்குது. ஆனால் இந்த மாந்திரிகருடைய ஆற்றல் பொறுக்க முடியாமல் நான் இடத்த காலி பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஆன்மா வந்து சொல்லியிருக்குதுங்க. அதற்கப்புறம் அந்த குடும்பத்தினவர்கள் எல்லாருக்குமே அந்த மாந்திரிகர் வந்து ஒரு மாந்திரிக கட்டு மாதிரி பாதுகாப்பு வளையத்தை ஏற்பாடு பண்ணி விட்டு நம்ம கண்ணன் அவருக்கும் வந்து செஞ்சு விட்டுட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 3 நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செய்யணும், அப்போ தான் இதனுடைய தாக்கம் வந்து படிப்படியாக குறைஞ்சி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்கிறாருங்க. அப்படி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இளநியை எடுத்து வெட்டி அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு விதமான பூக்களை வைத்து வழிபட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் செய்யணும். உங்கள் ஊர் சுடுகாடு எவ்வளோ தூரம் அப்படிங்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. உடனே இந்த மாந்திரிகர் வந்து அப்படியே வேறு பக்கத்தில் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பக்கத்தில் எங்கள் ஊர் சுடுகாடு இந்த புள்ளக்குழி மேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து குழந்தைகளை வந்து அடக்கம் செய்யக்கூடிய, அந்த பச்சிளம் குழந்தைகள் இறந்துருச்சுன்னா அடக்கம் செய்யக்கூடிய இடம், மேற்கொண்டு வந்து எரியூட்டக்கூடிய இடம் வந்து பக்கத்திலே தான் இருக்குது. அது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 500 மீட்டர்லேயே, ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சரி பரவாயில்ல, அந்த இடத்தையே சூஸ் பண்ணுங்கள், அதே வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விவரமெல்லாம் சொல்லி அனுப்பி விட்டுருக்குறாங்க. அதற்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அதே போல் அவங்க தோப்பில் இளநீ இருக்குதாங்க, அந்த இளநியை வெட்டி அதே மாதிரி அவங்க அப்பாவும் அவரும் தான் முதல் 2 நாள் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது நள்ளிரவு நேரம் தாங்க செய்யணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. 3ஆவது நாள் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடல் கொஞ்சம் அமுக்கி போட்ட மாதிரி இருந்திருக்கு, கொஞ்சம் உடல் வந்து வலியோடு இருந்திருக்கு. அதனால் அவரால் வந்து வர முடியாத காரணத்தினால வந்து அவங்க பெரியப்பா பையன் ஒருத்தர் மூத்தவர் இருக்கிறாருங்க, அந்த நபரை வந்து நீ வந்து தம்பிக்கு துணையாக போயிட்டு வாப்பான்னு சொன்ன ஒரு காரணத்தினால 3ஆவது நாள் அவங்க 2 பேர் தாங்க அங்கே போகிறாங்க. அப்படி அதே மாதிரி 3ஆவது நாள் அந்த புள்ளக்குழி மேடு அந்த பகுதியில் போய் அதே மாதிரி இளநியை சீவி கண்ணன் அவர் கையினாரே வந்து அந்த இன்னொரு பூவை வந்து வைத்து வழிபட்டு திரும்பி பார்க்காம அப்படி வரணுங்க. அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாருங்க. அப்படி இளநியை செய்வதற்கான கத்தியை வந்து யார் பெரியவர் தான் வச்சிருக்கிறாரு, அவங்க அண்ணாச்சி வச்சிருக்கிறாங்க. அவரும் வந்து அப்படி நடந்து வராரு. முன்னுக்கு கண்ணன் அவர் போகிறாங்க, பின்னாடி வந்து நம்ம அந்த அண்ணாச்சி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பெண்மணியின் குரலில் வந்து தத்ரூபமாக கூட்டிருக்குது. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கண்ணன் அவங்களுடைய அக்கா சொந்த வாய்ஸில் அப்படியே கூடுவது போல இருந்திருக்கு. தம்பி துணைக்கு நானும் வருவோன்ட்டு வந்துட்டேன், நீ ஒத்தையில் இருட்டுக்குள்ளே விட்டுட்டு போறியப்பா, என்னையும் கூப்பிட்டுட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்குங்க. உடனடியாக திரும்பி பார்க்கலாம் நினைச்ச கண்ணனுக்கு தலையை அப்படி பிடிச்சிக்கிட்டே வந்து ஆக்ரோஷமாக கையில் உள்ள அருவாளை எடுத்துக்கிட்டு விரட்டி போயிருக்கிறாருங்க அந்த அண்ணாச்சி. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க ஃபேமிலியை வந்து கொஞ்சம் சாமியாடியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால, கொஞ்சம் ஆன்மீக வழிபாடு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு வந்து கருப்பசாமி அருள் வருவாங்க. அப்படி கருப்பசாமி அருள் வந்து விரட்டிட்டு போகிற மாதிரி போகும்போது அப்படியே மிரண்டு போய் நின்றுருக்காருங்க. திரும்பி கூட பார்க்கல, அப்படியே ஸ்டன்னாக அப்படியே கண்ணன் நிற்கிறாரு. ஆனால் பயம் எதுவும் கிடையாது, மனசுக்குள்ளே பயம் தான், அண்ணனுக்கு சாமி வந்துருச்சு வருவார் அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறாருங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து அந்த நள்ளிரவு நேரத்துக்கு வந்து திரும்பி பார்க்கக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வெக்குன்னு அவங்க அண்ணாச்சி இழுத்துட்டு போயிருக்கிறாருங்க. அப்படியே நேராக வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே வந்து அப்படியே முன்னாடி நின்று குளிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அருளும் இவருக்கு இறங்கிருச்சு, கூட்டு போன அவருக்கு வந்து வீட்டுக்கிட்ட வரும்போது அருள் இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதற்கப்புறம் வந்து இருக்கிறாங்க. படிப்படியாக வந்து இந்த பிரச்சனை வந்து குறைஞ்சிருக்குது, எந்த ஒரு தொந்தரவும் கண்ணன் அவருக்கு வந்து இல்லாமல் இருந்திருக்குதுங்க. இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே.
நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி வச்ச கண்ணன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிடுவாங்க. மேலும் நாம் அடுத்து இதே போன்று ஒரு அமானுஷ்யமான த்ரில்லிங் சம்பவத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.